இலங்கை கடற்பகுதியை பாதுகாப்பதற்காக விசேட விமானம் ஒன்றை வழங்கப் போவதாக அமெரிக்கா அறிவிப்பு. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை ஆரம்பம். இரவில் ஜனாதிபதியை சந்திக்கும் சரத் பொன்சேகா, அமெரிக்கா வெளியிட்ட தகவல். சில மாதங்களில் 76 ஆண்டு கால சாபம் நீங்கும், டில்வின் சில்வா தெரிவிப்பு. மன்னாரில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சிறுமி, நீதி கோரி நீதிமன்றத்துக்கு முன் போராட்டம். ஊழல் புரிந்தவர்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதில் இலங்கை பின்னடைவு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் திடீர் மாற்றம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு புதிய பெண் அதிபர் நியமனம், எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை கடற்பகுதியினை பாதுகாப்பதற்காக விமானம் ஒன்றை வழங்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. அமெரிக்க ராஜதந்திரியான டோலன் லூ குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். விசேட கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இலங்கைக்கு கிங் ஏர் விமானம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிங் ஏர் விமானமானது இந்த வருடத்துக்குள் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் கரையோர பாதுகாப்புக்காக இலங்கையின் பாதுகாப்பு படையினருக்கு அமெரிக்கா ஏற்கனவே படகுகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வாரங்களில் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை ஆரம்பமாகும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் தலைமன்னார் கடற்பகுதிக்கு விஜயம் செய்த போது இரு நாடுகளுக்கு இடையிலான கப்பல் சேவைகளை துரிதமாக மீள ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளார். உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பிப்ரவரி 15 முதல் 17 வரை இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கு தனது முதல் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது அவர் பங்கேற்ற பல்வேறு நிகழ்வுகள் வடக்கு மாகாணத்துடனான இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவதற்காக இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தியதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2023 ஜூலையில் வெளியிடப்பட்ட இருதரப்பு பொருளாதார பங்காளித்துவ தொலைநோக்கு ஆவணத்தின் மைய கருப்பொருளான இணைப்பு முயற்சிகளை மேலும் முன்னெடுப்பதற்கு உயர்ஸ்தானிகர் இந்த பயணத்தின் போது விசேட கவனம் செலுத்தியுள்ளார் என உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இரவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் சரத் பொன்சேகா ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேவின் வீட்டுக்கு இரவில் சென்று ஜனாதிபதியை சந்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். டயனா கமகேவின் கணவர் சரத் பொன்சேகாவின் முன்னாள் செயலாளர் எனவும் இவ்வாறு 2 கட்சிகளுடன் தொடர்பு பேணுவது இழிவான செயல் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்க வேண்டுமாயின் கட்சியில் இருக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என எம் மரிக்கார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மாதங்களில் 76 ஆண்டுகால சாபம் நீங்கும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மாத்தளையில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் 8 மாத கால பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் யுகம் உருவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அதிகார மாற்றத்துக்கு அஞ்சும் தரப்புகள் தற்பொழுது பல்வேறு சேறு பூசல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமது கட்சிக்கான மக்கள் ஆதரவு வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் ஏனைய கட்சிகள் இந்த விடயம் தொடர்பில் அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளில் 1017 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 903 சந்தேக நபர்கள் மற்றும் குற்றப்பிரிவின் குறிப்பிடப்பட்ட பட்டியலில் இருந்து 114 சந்தேக நபர்கள் உட்பட மொத்தம் 1017 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 386 கிராம் கெரோயின், 462 கிராம் பனிக்கட்டி, கஞ்சா 4 கிலோ, 843 கிராம், 12,801 கஞ்சா செடிகள், மாவா 5 கிலோகிராம், மதன மோதகம் 803 கிராம் என்பன இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 903 சந்தேக நபர்களில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் போலீஸ் விசேட பணியகம் ஆகியவற்றின் பட்டியலில் 11 சந்தேக நபர்களும், புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்ட 77 சந்தேக நபர்களும், அழைப்பாணையின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட 5 பேர் அடங்குகின்றனர். மேலும் குற்றப்பிரிவுக்குட்பட்ட 114 சந்தேக நபர்களில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 22 பேருக்கு போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பான திறந்த பிடியாணைகளும், 79 போதைப்பொருள் அல்லாத குற்றங்கள் தொடர்பான திறந்த பிடியாணைகளும்,
குற்றங்களுக்காக தேடப்படும் 10 சந்தேக நபர்களும் கைரேகை மூலம் அடையாளம் காணப்பட்ட 3 சந்தேக நபர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் தலைமன்னார் கிராமம் பகுதியில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி ஒன்றிய தினம் காலை மன்னார் நீதிவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன் அமைதி வழி போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. சிறுமியின் மரணத்துக்கு நீதியானதும் விரைவானதுமான நியாயத்தை வழங்க கோரியும் விசேட நீதிபதிகள் அடங்கிய குழு ஒன்று குறித்த வழக்கை விசாரிக்க கோரியும் தலைமன்னார் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்கி விசேட விசாரணை போலீஸ் குழுவை நியமி, சிறுவர்கள் உயிர் போல் காப்போம், இணையவழி பாலியல் துஷ்பிரயோகங்களை நிறுத்துங்கள், எமது சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளும் அதே நேரத்தில் சிறுமியின் புகைப்படத்தையும் ஏந்தியவாறு அமைதிவழி போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் விடுத்த கோரிக்கைகள் படியும் வேட்பாளர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டும் இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அரச நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி விவகாரங்களுக்கான அமைச்சு ஆலோசனை குழு ஏகமனதாக தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொது கொள்வனவுகளில் ஊழல் புரிந்தவர்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதில் தெற்காசிய நாடுகளில் மிக மோசமான பதிவை இலங்கை கொண்டுள்ளதாக வெரிட் ஆய்வின் புதிய அறிக்கை தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பொது கொள்வனவுகளில் ஊழல் புரிந்தவர்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதில் தெற்காசிய நாடுகளில் மிக மோசமான பதிவை இலங்கை கொண்டுள்ளதாக வெரிட் ஆய்வின் புதிய அறிக்கை தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கொள்முதலின் போது ஊழல் மற்றும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது என்பதை அங்கீகரிக்காத தெற்காசியாவில் உள்ள ஒரே நாடு இலங்கை மட்டுமே என அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. எனினும் மருந்து கொள்வனவு போன்ற சில நிகழ்வுகளை தவிர இலங்கையில் ஏறக்குறைய அனைத்து பொது கொள்வனவுகளையும் நிர்வகிக்கும் 2006ஆம் ஆண்டின் கொள்முதல் வழிகாட்டுதல்களில் பாரிய இடைவெளிகள் உள்ளன. எனவே ஊழலை எதிர்த்து நிதி நிர்வாகத்தை மீட்டெடுக்க இந்த இடைவெளிகளை அவசரமாக சரி செய்வதன் முக்கியத்துவத்தை ஆய்வு அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. கடனை கட்ட தவறிய ஒப்பந்தக்காரர்களை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் பெயர்களை பொது இணையதள தரவுத்தளத்தில் வெளியிடவும் இலங்கையில் ஏற்பாடுகள் உள்ளன. இருப்பினும் அரசு துறையினால் பராமரிக்கப்படும் இந்த தரவுத்தளத்தில் எவ்வித பதிவுகளும் இல்லை. இதற்கு நேர்மாறாக ஜூலை 2023 நிலவரப்படி நேபாளத்தின் இணையதள தரவுத்தளத்தில் 629 உள்ளீடுகளும் பங்களாதேஷில் 510 பதிவுகளும் இருந்ததாக வெரிட் ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இலங்கை மீதான சர்வதேச நாணய நிதியத்தின் ஆளுகை கண்டறிதலின் கொள்வனவுகளின் உயர்மட்ட ஊழல்கள் சரி செய்வதன் முக்கியத்துவம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமையை வெரிட் ஆய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு புதிதாக பெண் அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய தினம் ஆட்சேபனை அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 7:30 மணிக்கு கல்லூரிக்கு முன்பாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 28 ஆண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க ஒரு ஆண்கள் பாடசாலையில் முதல் முறையாக பெண் அதிபரை நியமிப்பதற்கு ஆட்சேபனை செய்கின்றோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அத்தோடு கல்லூரியின் அதிபராக செயற்பட்ட எஸ். இந்திரகுமாரை மீண்டும் நியமிக்குமாறு மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரச்சினைக்கு சரியான ஒரு தீர்வை விரைவில் பெற்றுத் தருவதாக கடத்தொழில் அமைச்சர், கல்லூரியின் பழைய மாணவருமான டக்ளஸ் தேவானந்தா உறுதி வழங்கியதாக பழைய மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். என்னோட பேர் போல். நான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில உதவி சிரேஷ்ட மாணவ முதல்வராக இருக்கிறேன். என்னோட கல்லூரி 208 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க பாடசாலை. இதுவரைக்குமே எந்த பெண் அதிபர் கூட எங்களை இருந்ததில்லை. என்ன விஷயம்னா நாங்க செல்லவனாக மிஸ்ஸுக்கு எந்த வித குவாலிட்டியும் இல்லை. நாங்க ஒரு விதத்துல நாங்க சொல்லல. மிஸ் எல்லா விதத்திலும் தகுதியுடைய ஆள் தான். ஆனா ஒரு ஆணொருவரால் தான் ஆண்கள் எல்லாருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியும். கட்டாயம் இதை நீங்க வேற அயல்பாடசாலையில பாத்தீங்கன்னா செங்கோன்ஸா இருக்கட்டும், கோம்படியா இருக்கட்டும், சுண்டுகுடியா இருக்கட்டும், ஆண் பாடசாலைகளுக்கு ஆண் அதிபரும் பெண் பாடசாலைகளுக்கு பெண் அதிபருமே இருக்கிறாங்க. அந்த விதத்துல எங்கட கல்லூரியும் இதுவரைக்கும் அந்த கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து கொண்டா இருந்தது. இனிமேல் அந்த அந்த கலாச்சாரம் பாதிக்கப்படுறதை எங்களால் அனுமதிக்க முடியாது. நான் பழைய மாணவர் சங்கத்தின் உப தலைவர் சோழமன் அவர்கள். எங்களுடைய இந்த பாடசாலைக்கு ஒரு நல்ல தரமான அதிபர் வேணும் என்று நாங்கள் பழைய மாணவர்களாக பாடுபட்டு
எங்களுடைய கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தின் முயற்சியினால் கொண்டு வந்த இந்த இந்திரகுமார் சார் அவர்களை வந்து எங்களுக்கு இந்த பாடசாலையிலே நிரந்தரமாக்கணும் தான் எங்களுடைய விருப்பமும். அது சம்பந்தமாக எவ்வளோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இந்த நிமிஷம் மட்டும் நாங்கள் அதை செய்து கொண்டான் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த தற்பொழுது கல்வி அமைச்சினால் அனுப்பப்பட்ட இந்த பிரதி அதிபருக்கு நாங்கள் அவருக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இது ஒரு ஆண்கள் பாடசாலை, 207 வருட பழமையான இந்த ஆண்கள் பாடசாலையில் வந்து ஒரு நாளுமே வந்து ஒரு பெண் அதிபர் இருந்தது கிடையாது. ஆகவே எந்த ஒரு ஆண் பாடசாலையை பார்த்தாலும் வந்து பிரபலியமாக இருக்கிற யாழ்ப்பாணத்திலிருந்து எந்த பாடசாலையிலையுமே வந்து அப்படி ஒரு பெண் அதிபர் வந்து அதிபராக இருந்ததில்லை. ஆகவே எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் என்னமாய் கல்வி அமைச்சரும் மற்றுமா எங்களுடைய பழைய மாணவன் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் இந்த விடயத்தில் அதிக கரசனை எடுத்து கல்வி அமைச்சரிடம் பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தரணும் என்று பழைய மாணவர்களாயே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நான் கார்த்திகா, என்னுடைய மாணவர் 7 கல்வி கேட்கிறார். போன வருஷம் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். நான் என்னென்னா யாழ் மாவட்டத்தை பொறுத்த மாதிரி இன்றைய நிலைமையில் போதைப்பொருள் வசதிகள் நிறைய அதிகரித்து கொண்டு போகிறது. வீட்டிலேயே நாங்கள் பிள்ளைகளை சமாளிக்க இல்லாமல் கிடக்குது. அந்த நிலையில் ஒரு ஆண் அதிபர் இருக்கிறது தான் எங்களை பொறுத்த மட்டும் 100% சரி என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களால் வீட்டிலேயே பிள்ளைகளை சமாளிக்கிறது ஒவ்வொரு செகண்டுமே நாங்கள் சரியான கஷ்டப்படுறோம். இனிமேல் எங்களால் அலுவலகத்துக்கு போய் வரேன். நான் நீதிமன்றத்தில் நான் வேலை செய்கிறேன். அலுவலகத்துக்கு போய் வர்ற கொஞ்சம் இந்த 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்குமே நாங்கள் சரியான போராட்டத்தை கஷ்டப்படுறோம் பிள்ளைகளை சமாளிக்க இல்லாமல். அதே நேரத்தில் ஒரு பெண் அதிபர் இந்த ஸ்கூலில் படிப்பு நிரந்தரமாக இருக்கப்பட்டோம்னா நாங்கள் லிவிங் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு எங்களோட பிள்ளைகளை இன்னொரு ஆண் அதிபர் இருக்கிற பாடசாலையில் நாங்கள் சேர்க்கிறது தான் உத்தேசம். எங்களை பொறுத்தமல்ல ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டவர் அவர் இந்த பள்ளிக்கூடத்தில் மறுபடியும் பெற வேணுமென்றது தான் எங்களோட பிரார்த்தனையும் வேண்டுகோளும். அதுக்காண்டி நாங்கள் பெண் அதிபரை நாங்கள் வேணாம் என்று சொல்லல. பெண்களால் இந்த சமூகத்தை சமாளிக்க முடியாது. யாழ் மாவட்டத்தில் நிறைய பாடசாலையில் ஆண் அதிபர் தான் இருக்கணும். ஆண்களுக்கு பெண்களுக்கு பெண் அதிபர் இருக்கணும். அதே இடத்துக்கு பெண்கள் பாடசாலையை பெண் அதிபரை போடுங்க, ஆண்கள் பாடசாலையில் ஆண் அதிபர் இருக்கட்டுங்க. தமது நலன்களுக்காக கட்சியில் இணைந்தவர்களால் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தவறாக வழிநடத்தப்பட்டுவிடக் கூடாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமித விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். தலைவர் சஜித் பிரேமதாசா தவறாக வழிநடத்தப்பட்டுவிடக் கூடாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் சுதந்திரமாகி புதிய அரசியல் கட்சிகளில் இணையும் சில அரசியல்வாதிகள் உள்ளனர். இவ்வாறானவர்களை தலைவர்கள் வரவேற்கக்கூடாது. அவர்களை வரவேற்றால் கட்சியை அழித்து விடுவார்கள். இந்த நிலைமையில் பொய்யான அரசியல் கூட்டணிகளுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுப்பதில் தவறில்லை என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பல அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். டொலரின் பெறுமதி குறைவடைந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் லங்கா சதூசாவுக்கு தினமும் 10 லட்சம் முட்டைகள் விநியோகிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சந்தைக்கு அதிகபட்சமாக முட்டை விநியோகம் செய்யப்பட்டாலும் சந்தையில் முட்டை தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த முடியாத காரணிகள் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சில பேக்கரி உரிமையாளர்கள் தமது உற்பத்திகளுக்கு தேவையான முட்டைகளை இருப்பு வைக்கும் போக்கு காணப்படுவதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.